ஸ்டாஃப்ஸ் வந்து இத கட் பண்ணிக்கோங்க வீடியோல. ஓகே. இல்ல கண்டிப்பா அத போடவே மாட்டோம். அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக லைக் எப்படி சொல்ல எக்ஸல் ஒர்க். ஸோ ஹே ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு த அனதர் சீரிஸ் ஆஃப் வாங்க பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காலேஜ், திருச்சி பேஸ்டான ஒரு காலேஜ். ஸோ பிஷப் ஹேபர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து போவீங்க மெயினாக ஆர்ட்ஸ் கோர்சஸ்க்கு. ஸோ ஹெபேரியன்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி பிஷப் ஹேபரில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Don't tell me why. I know you won't save my life. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் வேணும், டிஎன்ஏ கட் ஆஃப் ரிலேட்டடாக காலேஜ் ரிவ்யூஸ் பற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது வந்துட்டு நம்ம பிஷப் ஹேபரில் படித்த வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அண்ட் நீங்கள் எந்த வருஷம் வந்துட்டு லைக் பாஸ் அவுட் ஆனீங்க அண்ட் உங்களை பற்றி ஒரு சும்மா ஒரு குட்டியாக ஒரு இன்ட்ரோ சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அண்ட் எப்போ நீங்கள் படித்து முடிச்சிங்க அண்ட் என்ன கோர்ஸ் படிச்சிங்க? நான் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எஸ்ஆர்எம்ல வந்து MBA டேட்டா சயின்ஸ் படித்து முடிச்சுட்டு பாஸ்ட் யூஜி வந்து நான் பிஷப் ஹேபரில் பண்ணேன். ஓகே. என்ன கோர்ஸ் பண்ணீங்க பிஷப் ஹேபரில்? பிகாம் சிஏ. ஓகே, பிகாம் சிஏ இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனீங்க அண்ட் எப்போ ஜாயின் பண்ணீங்க? 2020 to 2023 பேட்ச். ஓகே, 23 பேட்ச்சில். ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக MBA பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம், கொரோனா பேட்ச். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா இல்லை? ஏன்னா கோவிடில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் காலேஜ் உங்களுக்கு கிளாஸஸ் மாதிரி இருந்துச்சா இல்லை ஆன்லைன் மட்டும்தான் இருந்துச்சா? இட்ஸ் லைக் வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு 1.5 இயர் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஓகே. அண்ட் இன் பிட்வீன் வந்து ஒரு 10 days இடையில வச்சாங்க. ஓகே. வந்து இட் வாஸ் வெரி குட். ஆக்சுவலாக நாங்கள் ஆஃப்லைனில் போய் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணோன்னா அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஆன்லைனில் இருந்தனால இட்ஸ் லைக் என் கிளாஸ் 70 members. ஓகேவா? ஓகே. ஸோ நாங்கள் எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகே. போனதும் இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒன்றரை வருஷம் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க, ரெஸ்ட் இருந்த 1.5 வருஷம்? இல்லை, 1.5 வருஷம் ஆன்லைனில் இருந்தாலும் 1.5 வருஷம் ஆஃப்லைனில் இருந்தது. அதான் அந்த ரெஸ்ட் 1 இயர் படிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா ஹாஃப் டே தான் காலேஜ். ஓகே, அப்படிங்களா? ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கே 2 ஷிஃப்ட் டைமிங்ஸா இல்லை எப்படி அது? ஆமாம், மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் இருக்கு. நான் வந்து மார்னிங் ஷிஃப்ட். ஓகே. ஸோ எந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டாக இல்லை ரெண்டுமே சேம் எல்லாமே ஒரே மாதிரி தானா? ஆக்சுவலி மார்னிங் ஷிஃப்ட் தான் குட் டைம் சொல்லுவாங்க. ஏன்னா ஈவினிங் ஷிஃப்ட் மோஸ்ட்டாக வந்து யாரும் பெருசாக கிளாஸ் போக மாட்டாங்க, நிறைய கிளாஸ் சஸ்பெண்ட் ஆகும். ஓகே. ஸோ வந்து மார்னிங் ஷிஃப்ட் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அண்ட் கேம்பஸ் வந்து எப்படி, என்ன மாதிரி கேம்பஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும்? கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கும்? அங்கே இருக்க என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு எல்லாமே? ஸோ ஏன்னா நீங்கள் 3 வருஷம் ஆல்மோஸ்ட் என்ன தான் 1.5 வருஷம் இதாகும், 1.5 வருஷம் நீங்கள் அங்கே படிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? இட்ஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எங்களோடது வந்து அட்மின் பிளாக். ஓகே. கோல்டன் ஜூப்ளி பிளாக் தான் வந்துட்டு இந்த நான் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ லேப்க்கு வந்துட்டு நாங்கள் கோல்டன் ஜூப்ளி பிளாக் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அங்கே இருந்து நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக இது பண்ணிட்டு போவோம். இட்ஸ் லைக் ரொம்ப லைக் எப்படி சொல்ல ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகே. சரி, அப்படியே அந்த ரெய்னி டைம்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு என்ஜாயபிளான பியூட்டிஃபுல்லான கேம்பஸ் தான் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஃபைன் ஃபைன். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு கல்ச்சுரல்ஸ் அப்புறம் ஃபன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? ஸோ இது மாதிரி இருக்கா? அண்டு உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடிகிற ஒரு கேம்பஸ் தானா? அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே வந்து அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஆக்சுவலாக இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? கண்டிப்பாக நான் படிச்சப்பெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபிளான டைம் தான். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் வந்து மோஸ்ட்டாக நானே கிளாஸில் இருக்க மாட்டேன். ஓகே, நீங்களே கிளாஸில் இருக்க மாட்டீங்கிறீங்களா? ஓகே. இட்ஸ் லைக் காலேஜ் ஈவென்ட் என்ன ஈவென்ட் இருந்தாலும் எங்கள் காலேஜ் வந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். ஓகேவா? ஓகே ஓகே. இட்ஸ் லைக் என்னதான் ஈவென்ட் வச்சிருந்தாலும் ஒரு ப்ரேயர் சாங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். நானுமே மோஸ்ட்டாக கிளாஸில் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ஹாஃப் டே தான் கிளாஸ். இட்ஸ் லைக் 8:50 to 1:10. ஓகே. ஸோ அந்த ஹாஃப் டே நீங்கள் போக மாட்டீங்க? ஹாஃப் டே போக மாட்டேன். இல்லை, இட்ஸ் லைக் ஓகே. மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்துட்டு இந்த கொயர் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி போயிடுவீங்க. ஓகே. பட் ஆனால் அந்த மாதிரி இதுக்கு ஈவெண்ட்ஸு அண்ட் ஃபெஸ்ட்டு அப்புறம் அதெல்லாம் வைக்கிறாங்களா? எப்படி அது? ஈவெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். லைக் அங்கே நிறையா லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஆமாம், வேறு காலேஜ் போய் காம்படிஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர். அதுக்கெலாம் நிறைய அதுக்காகவே ஒரு சில ஸ்டாஃப்ஸில் மார்க் போடுவாங்க. ஓகே, பரவாயில்ல. அண்ட் கம்மிங் டு ஸ்டாஃப் நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. ஸோ ஸ்டாஃப் எப்படி? ஸ்டாஃப் வந்து இப்போ நார்மலாக எல்லா காலேஜும் எப்படின்னா சில பேர் சூப்பராக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சிறுமஞ்சியாக இருப்பாங்க. அண்ட் அவங்கள குறை சொல்ல முடியாது. இப்போ உங்கள் காலேஜில் எப்படி இருந்துச்சு? இப்போ ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக மார்க்லாம் எப்படி போடுவாங்க? அதெல்லாம் எப்படி, என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஃபைன்.
ஆக்சுவலாக ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. ஒரு Okay. சில பேர் வந்து கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு கேட்கும். ஆடியன்ஸ் ஐயோ கொஞ்சம் லவுடராக கோச்சிக்காமல். கேக்குதா? பரவாயில்ல, இப்போ கேட்குது, சொல்லுங்கள். இட்ஸ் லைக் மோர் லைக் வந்துட்டு ஃபேக்கல்டிஸ் எல்லாமே இட்ஸ் லைக் நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓ சூப்பர். இட்ஸ் லைக் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இட்ஸ் லைக் நான் படிச்ச வரைக்கும் இட்ஸ் லைக் Okay. ரியலி குட். அண்ட் Nice. அதே டைம் வந்துட்டு பார்ஷியாலிட்டி பார்க்குற ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. ஓகே. when coming to practical exams, ஓகே both in SRM and Bishop Weber College சரி. random marks போட்டுடுவாங்க. அதுல அதாவது என்னன்னா விடிய படிச்சவனுக்கு ஒரே மார்க்கு, ஓகே படிக்காம வந்துட்டு எழுதுறவனுக்கு ஒரே மார்க்கு. அப்ப எங்களை மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது ரொம்ப ஹார்டிங்ஸா இருக்கும். அதோட Okay. படிக்கிறவன் நிறைய மார்க் வாங்கிடுவான். ஓ வைவாக்கும் கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் வைவா கேட்பாங்க. நைஸ். ஓகே தான். அப்போ மார்க்கிங் சிஸ்டம் கொஞ்சம் கூட வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமா. Okay. வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு மார்க் புரியுது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களுக்கு கம்மியாக வருது, கேஷுவலாக போய் எழுதிட்டு வந்தவங்களுக்கு அதிகமாக வருதுங்கிறீங்க. ஓகே 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 சூப்பர். அப்போ வந்து ஸ்டாஃப் எல்லாம் இப்போ கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க இல்லைங்களா? சம் ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ், நான் எல்லாத்தையுமே சொல்ல மாட்டேன். Okay, சில பேர். அதனால அதுக்கு அந்த காலேஜ் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்ல முடியாது. ஓகே 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 ஃபைன். நான் இங்கே வந்து எப்படி இப்போ நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, இப்போ 2023 முடிச்சிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் எப்படி ஆக்சுவலாக இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி போகுது? அண்ட் நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து பிஜி பண்ண வந்துட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ மற்றவங்களுக்கு எல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கா, இல்லை என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ், கம்பெனிஸ் வராங்களா? இதை பற்றி உள்ள ஒரு இன்சைட். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எசென்ஷியலியா டிசிஎஸ்ல பிளேஸ் ஆனாங்க. ஓகே. நியர்லி இப்போ இன் ஹேண்ட் 28 கிட்ட வாங்குறாங்க. இப்போ நம்ம Okay. முடிச்சுட்டு இப்போ ஸ்டார்டிங் போனாலுமே 25, ஆனால் அவங்க யூஜில இருந்து வந்து இப்போ 28 மேல வாங்குறாங்கன்னா இட்ஸ் குட் தான். ஓ அது பெரிய நம்பர் தான் கண்டிப்பாக. எசென்ஷியல் அண்ட் டிசிஎஸ் மோர் லைக் டிசிஎஸ் சூப்பர். நல்ல கம்பெனிஸ் தான் இல்லையா? நல்ல கம்பெனிஸா வருது. ஏன்னா எஸ்ஆர்எம்ல வந்து நம்ம எம்பிஏ படிச்சுட்டு அதே இதுதான் வந்துட்டு அங்கேயும் வருது. ஓகே. லைக் நான் வந்து இங்கே படிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட ஓகே 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 ஸோ ஓரளவுக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய பிராண்டடான காலேஜில் படிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பிஷப் ஃபைபரும் கொடுக்குறாங்க இல்லைங்களா? சூப்பர். வந்து ஓகே சொல்லுவேன்னா பிஷப் ஃபைபர் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா ட்ரிச்சியில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய காலேஜ்காரங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சண்டைக்கு வருவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா? இல்ல அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இது வந்து ஹாஃப் டே காலேஜ், ஹாஃப் டே மோஸ்டா கிளாஸஸ் வந்துட்டு ஒரு சில கிளாஸஸ் சஸ்பெண்ட் ஆயிடும். பக்கத்துலயே நிறைய இந்த ஜூஸ் ஷாப் அந்த மாதிரி நிறைய கடை இருக்கு. ஓகே. ஸோ அவங்களாம் போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு திருப்பி கிளாஸ்க்கு வருதுன்னா வரலாம். அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் டே தான், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுத்த வேண்டியது. டைமிங் மட்டும் உட்காந்து படிச்சுட்டு மற்ற டைம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தேவர் குட். ஓகே. மாதிரி அங்கே நல்ல அட்மாஸ்பியர். ஆனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா யூஜியில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் லைஃப் லாங் நல்லா வருவாங்க. ஓகே ஓகே நைஸ். இட் வாஸ் குட். சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குட் பீப்புள் சரௌண்டட் யூ இல்லையா? ஸோ பரவாயில்ல, சந்தோஷம். அண்டு பிளேஸ்மெண்ட்ஸுமே நல்லா இருக்குது. ஓகே. அண்டு ஓகே ஃபீஸ் வந்து எப்படி, என்ன மாதிரி ஃபீஸ்லாம் இருக்குது? ஃபீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஒரு செமஸ்டருக்கு 16 or 18 அவ்வளோதான் கட்டியிருப்பேன். பரவாயில்லைங்க. ஓகே தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஓகே ஓகே பரவாயில்ல. அண்ட் அது மாதிரி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கா, இல்லை ஹாஸ்டல்ஸ்லாம் கிடையாதா, எப்படி அது? இருக்கு காலேஜ்ல ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கு. அப்போ இப்போ ஹாஸ்டல் இருக்கு. ஓகே. ஹாஸ்டல் ஃபுட் எப்படி என்ன எனக்கு தெரியல. ஓ ஏன்னா பிகாஸ் நீங்கள் டே ஸ்காலர். ஓகே எங்க ஹாஸ்டல்லாம் வந்துட்டு ஃபீஸ் கம்மின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஓகே. பட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. இருக்கு. சூப்பர். இப்போ ஓவராலாக நீங்கள் வந்து உங்கள் கேம்பஸ்லேருந்து எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல எங்கள் கேம்பஸில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2 விஷயம், ஒன்று பிடிச்சது ஒன்று பிடிக்காதது, என்ன சொல்லுவீங்க? நான் விஷயம் வரைக்கும் பிடிக்கலன்னு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே நிறைய மெமரிஸ் தான் கிரியேட் ஆச்சு. ஓகே நைஸ். ஸோ வந்து எனக்கு எல்லாமே லைக் எல்லாமே பிடிக்கும். ஓகே. ஒரு சில டைம் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு பிளேடு போடுவாங்க. ஓகே அப்படின்னா போடுவாங்க. ஓ பூமர் டாக்ஸ். ஓகே ஒரு சில ஸ்டாஃப்ஸ். ஓகே ஓகே. ஸோ வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஏன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஆனா அது லேட்டர் வந்து ஆஹா நம்ம அளவுக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிவாங்க. ஓகே. சொன்னா கொஞ்சம் பண்ணா சொன்னா புரியுது. அப்புறம் லைக் நிறைய எப்படி சொல்ல லைக் இன்டர்லோட இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கும், அது என்னன்னு சரியா தெரியல. ஓகே. பட் அந்த டைம்ல வந்து பிடி பீரியட் மாதிரி லைக் நாங்க எல்லாமே ஜாலியா விளையாண்டு அந்த மெமரிஸ்லாம் ஓகே நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். காலேஜ்ல எல்லாம் அதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே.
அது ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விளையாண்டுட்டு ஜாலியா. சூப்பர் பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபன்னாக கொஞ்சம் லிபரலாக ஒரு கேம்பஸ் திருச்சியில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்துட்டு சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா அதுதான். ஓகே, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அங்கதான். ஓகே, ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு 3 வருஷம். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த காலேஜ்லேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு போனதே என்னோட யூஜி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. இந்த 70 மெம்பர்ஸ்னா நாங்கள் படத்துக்கு போகிறது எதுனாலுமே ஓகே கேட்டுட்டு போகிறது எல்லாருமே. சூப்பர் கிளாஸ்ல எங்கள் கிளாஸை பற்றி போகிறவங்க போல அந்த அளவுக்கு நல்ல ஒரு இது வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற விஷயம் இல்லையா? சூப்பர் பரவாயில்ல. ஸோ ஓவராலாக ஒரு அவுட் ஆஃப் 5 எவ்வளோ வந்து ரேட்டிங் கொடுப்பீங்க அவங்க கேம்பஸ்க்கு? நான் வந்து இவ்வளோ கொடுப்பேன், தைரியமாக வந்து நீங்கள் வரலாம் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 4.5 அவுட் ஆஃப் 5 இல்லையா? சூப்பர் பரவாயில்ல. அப்போது அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு கேம்பஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே ஓகே. ஒரு சிலர் இப்போ ஐவி எப்படி அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஓகே இன்னும் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா டீச்சிங் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க போல. ஓகே. ஸோ டீச்சிங் வந்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஓகே. லைக் எப்படி சொல்ல, நம்மளே செல்ஃப் லேர்ன் பண்ற மாதிரி. ஏன்னா நம்ம போனனாலே அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நீங்க ஸ்கூல் ஃபீட் பண்ண முடியாது, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா காலேஜும் சொல்றது அதான். ஆமா கண்டிப்பா. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு புரியுது. ஸோ பேசிக்கலி எப்படின்னா நீங்கள் உங்கள் ஓன் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லையா? ஓகே சூப்பர். கொஞ்சம் கூட வந்துட்டு அவங்க கொஞ்சம் பெட்டராக இது பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க வீடியோல. ஓகே. இல்லை கண்டிப்பாக அதை போடவே மாட்டோம். கண்டிப்பாக இது ஷார்ட்ஸை தவிர வேறு எதுலேயுமே நாங்கள் இதை போடவே மாட்டோம் கண்டிப்பாக. சொல்லுங்கள். அதாவது வந்து என்னன்னா, ஒரு சில ஸ்டாஃப்ஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லைக் வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்காக லைக் எப்படி சொல்ல, எக்ஸல் ஒர்க்கு பிபிடி பண்ணுற ஒர்க் அவங்க இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. வாவ். எனக்கு தெரிஞ்சு நம்ம கூடிய சீக்கிரம் பாலிமர் நியூஸில் வர வாய்ப்பு இருக்கு. இல்லை நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எடிட்டர் சொல்லி இதை தூக்க சொல்கிறேன். ஆமாம். ஆனால் அவர் அதையும் தாண்டி போட்டார்னா என்கிட்ட கேட்காதீங்க. ஸோ பரவாயில்ல, நைஸ். கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக உங்கள் ஐடென்டிட்டியை நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ கண்டிப்பாக கைஸ், நீங்களும் யாராவது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்கள் எந்த ஐடென்டிட்டியும் ரிவீல் பண்ணாமல் நம்ம டெஃபினட்டாக ரிவ்யூ கொடுத்துடலாம். ஸோ அண்ட் ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு கேம்பஸ் பிடிச்ச ஒரு கேம்பஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்கமிங் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ விஷ் யூ a great future அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் டவுன் த லைன் நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷன் போனதுக்கப்புறம். ஸோ அண்ட் தேங்க்யூ அகெயின். ஸோ என் சார்பாகவும் என்னோட வியூவர்ஸ் சார்பாகவும். ஓகே பாய். ஸோ கைஸ், ஸோ ஓவராலாக ஒரு ரிவ்யூ பக்காவாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த ரிவ்யூவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன காலேஜுக்கு வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்சி டெஃபினட்டாக வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா பை.